2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் முழுவதும் பரபரப்பில் மூழ்கியுள்ளது. திமுக எதிர்க்கட்சியான அதிமுக புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகம் மற்றும் தனது நிலைப்பாட்டை இன்னும் வெளிப்படுத்தாத தேமுதிக இந்த 4 அரசியல் சக்திகளையும் சுத்தியே இப்பொழுது கூட்டணி அரசியல் சுழன்று வருகிறது. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படலாம் என்ற சூழலில் திமுகவும் அதிமுகவும் தங்களது கூட்டணிகளை உறுதி செய்து வலுப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. பெரும்பாலான சிறு கட்சிகள் தங்களது கூட்டணி நிலைப்பாட்டை அறிவித்துவிட்டன. ஆனால் தேமுதிக மட்டும் இன்னும் தெளிவான முடிவை எடுக்காமல் இழுபறியில் உள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நாங்கள் தெளிவாக சிந்தித்து மகத்தான கூட்டணியை அறிவிப்போம் என கூறியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பையும் அதிகரித்துள்ளது. உரிய நேரத்துல நாங்க அறிவிப்போம். ஆரம்பத்தில் அதிமுக கூட்டணியில் இணைய அதிக வாய்ப்பு உள்ளது என கூறப்பட்டது. குறிப்பாக நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற NDA பொதுக்கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. இதனால் கூட்டணி சமன்பாடு குறித்து புதிய கேள்விகள் எழுந்துள்ளன. பின்னர் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் நயினார் நாகேந்திரன் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் சுதீஷ் சந்தித்து பேசியது அரசியல் யூகங்களை கிளப்பியது. இதே நேரத்தில் தேமுதிக இரட்டை இலக்க தொகுதிகளும் ஒரு மாநிலவை இடமும் கோரியதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் திமுகவும் அதிமுகவும் அந்த அளவிற்கு தொகுதிகள் வழங்க தயங்குவதாக கூறப்பட்டது. திமுக தற்போது ஆட்சியில் இருப்பதால் எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவது அவர்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் நிலைமை அதற்கு மட்டும் உட்பட்டதல்ல. TVK மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகள் தனியாக போட்டியிட்டால் குறிப்பாக நகர்ப்புற மற்றும் இளைஞர்கள் வாக்குகளில் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. TVK தலைவர் விஜய் அரசியலில் களம் இறங்கியதிலிருந்து இளைஞர்களிடையே பெரிய ஆதரவு உருவாகியுள்ளது. அவர் முன்வைக்கும் மாற்று அரசியல் என்ற கோஷம் குறிப்பாக முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்களை ஈர்க்கக்கூடும். இந்த வாக்குகள் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு சென்றிருந்தால் இப்போது அது சிதறும் அபாயம் உள்ளது. மேலும் தேமுதிக அதிமுக அணியில் இணைந்தால் எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைந்து திமுகவுக்கு நேரடி சவாலை உருவாக்கலாம். குறிப்பாக சில குறிப்பிட்ட பகுதிகளில் தேமுதிகவின் வாக்கு வங்கி இன்னும் தாக்கம் செலுத்தும் என்ற மதிப்பீடுகள் உள்ளன. TVK ஒரு புதிய கட்சி, மக்கள் ஆதரவு, ரசிகர் வட்டம், சமூக ஊடக செல்வாக்கு இவை எல்லாம் இருந்தாலும் தரைமட்ட அமைப்பு, வாக்குச்சாவடி மேலாண்மை, அனுபவமுள்ள வேட்பாளர்கள் ஆகியவை மிக முக்கியம். TVK தனியாக போட்டியிட்டால் வாக்குகள் சிதறி வெற்றி பெற முடியாமல் போகும் அபாயம் உள்ளது. கூட்டணியில் சேர்ந்தால் மூன்றாவது மாற்று என்ற தங்களது அரசியல் அடையாளம் சற்று மங்கும். எனவே TVK எந்த முடிவை எடுக்கிறது என்பது தேர்தல் முடிவை நேரடியாக பாதிக்கக்கூடியதாகும். கோவை ஈஷா மையத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் பிரேமலதா சந்தித்து அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இது ஒரு மரியாதை சந்திப்பா அல்லது கூட்டணிக்கான முன்னோட்டமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேமுதிக அதிமுக அணியில் இணைந்தால் குறிப்பாக சில பகுதிகளில் அதிமுகவுக்கு கூடுதல் வாக்கு சதவீதம் கிடைக்கலாம். ஆனால் தேமுதிக கேட்கும் இரட்டை இலக்கு தொகுதிகள் வழங்கப்படுமா என்பது இன்னும் கேள்விக்குறி. இப்போது அரசியல் களத்தில் 3 முக்கிய சாத்தியங்கள் பேசப்படுகின்றன. தேமுதிக அதிமுக அணியில் சேரும், தேமுதிக திமுக அணியில் அதிரடி முடிவை எடுக்கும், தேமுதிக தனியாக களமிறங்கும். இதில் எது நடந்தாலும் அதன் தாக்கம் திமுகவுக்கும் TVKக்கும் நேரடியாக இருக்கும். எதிர்ப்பு வாக்குகள் ஒருங்கிணைந்தால் திமுகவுக்கு கடும் போட்டி வாக்குகள் சிதறினால் TVK போன்ற புதிய கட்சிகளுக்கு வளர்ச்சி வாய்ப்பு இருந்தாலும் வெற்றி சவாலாகும். 2026 தேர்தல் வெறும் ஆட்சி போட்டியல்ல. இது கூட்டணி கணக்குகள், இளைஞர்களின் அரசியல் எழுச்சி மற்றும் பாரம்பரிய கட்சிகளின் சக்தி சோதனை. இந்த வாரம் தேமுதிக கூட்டணி அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு உச்சத்தில் உள்ளது. உரிய நேரத்துல நாங்க அறிவிக்கிறோம்.